எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் எல்லாரும் கேக்குறது இதுதான். அதுவும் நம்ம பாட்டிங்க காலத்துல எல்லாம் வயசுக்கு வந்தாவே எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கல்யாணம், குழந்தை, குட்டி அப்படின்னு சொல்லி லைஃப் மாறிடும். படிக்கணும்னு ஆசை இருந்திருக்கும், ஆனா பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ காலம் நிறையவே மாறிடுச்சு. இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பெண்களுக்கு கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது அவங்க ஸ்கூலோட நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அரசு சார்பா பள்ளி முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையா அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக அரசு வழங்குறது தான் புதுமை பெண் திட்டம். ஸ்டார்டிங்ல பெண்களோட திருமணத்துக்காக உதவியா இருக்கணும் அப்படின்றதுக்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம்னா இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி அது சார்பாவும் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் முக்கியமா கல்வி முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமணத்தை விட கல்விதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் தான் இப்போ கல்லூரி படிக்கும் மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற புதுமை பெண் திட்டத்தை நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தாரு. புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு நம்ம பெண்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து பார்க்கும்போது தான் 2023 தெரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட மாணவிகளோட சேர்க்கை 34% அதிகரிச்சிருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் கல்லூரிகள்ல மாணவிகளோட சேர்க்கை 29% அதிகரிச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த புதுமை பெண் திட்டம். பெண்களோட முன்னேற்றத்துக்கும் ஏற்றத்துக்கும் இந்த ஒரு புதுமை பெண் திட்டம் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு. பெண்களுக்கு தமிழ்நாடு புதிய திட்டங்கள் கொண்டு வரதுல தனித்துவமான நாடுதான். நன்றி மக்களே.